மக்களே, நம்ம சட்டமன்ற தேர்தல் 2026ல இருக்கோம். ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, ஒரு பக்கம் டிவிகே. இந்த 4 கட்சிகள்ல இப்ப நடிகர்கள் அரசியலுக்கு வந்ததால பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? அதாவது நடிகர்கள் தொடங்கின கட்சி என்னென்ன வருஷத்துல எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத காலத்துக்கு பின்னாடி போய் பார்ப்போம். நடிகர்கள் தொடங்கிய கட்சி டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே முதல் பொது தேர்தலில் 1977 அவர் பெற்ற வாக்கு 51,94,876 வாக்கு. அதாவது வென்ற வாக்கு இந்த அளவுக்கு வென்றிருக்காரு. அவர் வென்ற தொகுதி பார்த்திங்கன்னா 200 தொகுதியில் 130 தொகுதியில் வென்றிருக்காரு. வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 30.4% வென்றிருக்காரு. அதாவது அவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் முதல் பொது தேர்வில், அதாவது பொது தேர்தலில் 2006ல் பெற்ற வாக்கு பார்த்திங்கன்னா 27,64,223 வாக்குகள் அவர் பெற்றிருக்காரு. வென்ற தொகுதின்னு பார்த்திங்கன்னா 232 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் வென்றிருக்காரு. வாக்கு சதவீதம் 8.4%. அதாவது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் பொது தேர்தலில் அவர் 2021ல் பெற்ற வாக்கு 12,10,002 வாக்கு. வென்ற தொகுதி எந்த தொகுதியிலையும் இல்லை. ஆனால் வாக்கு சதவீதம் 2.6. அதாவது இன்றைக்கி இருக்கிற டிவிக்கே நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் வெற்றி கழகம், இவர் பொது தேர்தல் 2026, அதாவது மே 4 தான் அவர் எத்தனை வாக்கு வெற்றி பெற்றிருக்காரு, எத்தனை தொகுதியில் வென்றிருக்காரு, வாக்கு சதவீதம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அதாவது டிவிகே கட்சி, அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னோட 51 வயசில் அவர் அரசியல் பயணத்துக்கு வந்திருக்காரு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கட்சி. ஒரு நடிகராக இருந்து அவர் அவர் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்து சினிமா துறையில் உச்சநட்ச நடிகரில் இருந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து ஆல்ரெடி புகழ் அடைஞ்ச ஒரு மனிதன் தன்னோட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. ஆனால் மூத்த அரசியல் தலைவர்கள் இவரை வரவேற்கணும். ஏன்னா எத்தனையோ ஒரு விஷயங்கள் நமக்கு இங்கே ஒரு மாற்று கட்சி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு சார்ந்த மக்கள் அது தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் அதாவது ஓட்டு அதிகமாக அவங்க இந்த வருஷம் போட்டிருக்காங்கன்னா ஓகே, அவருக்கு பிடிச்ச நடிகர் வந்ததாலையும் மேபி இந்த நடிகர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் அலைன்னு சொல்லலாம். அது எல்லாருக்கும் அது சார்ந்து இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க. அப்போ புதுசாக ஒரு கட்சி வந்தால் அந்த புதுசாக வர கட்சி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கும்? 18% வாங்கலாம், 20% வாங்கலாம். வாங்கட்டுமே. அரசியலுங்கிறது ஜனநாயக நாடு நம்ம தமிழ்நாடு. யார் வேணாலும் வரலாம். டெமோக்ரஸி கண்ட்ரியில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இதை யாருக்கும் தடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அவரும் அரசியல் கற்றுக்கிட்டும், அரசியல் களத்தில் அவரும் ஜெயிக்கட்டும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.